திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. புளியர்கோணப் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பற்றால் முயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். திருமுறைகளில் ஆலய வழிபாடு. அதாவது முற்காலத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் சிவாலய வழிபாடு எப்படி இருந்தது என தமிழ் வேதங்கள் வாயிலாக நாம் சிறிது சிந்திக்க உள்ளோம். நம்முடைய திருமுறைகளில் முதலாவதாக நாம் சொல்ல இருப்பது காலத்தி. காலத்தி இந்த தலம் ஆந்திர மாநிலத்தில் திருப்பதியில் இருந்து சுமார் 40 மைல் தொலைவில் உள்ளது. வாயு தலம் என போற்றப்படும் திருக்காலத்தி என்றவுடன் நமக்கு நினைவில் வருவது கண்ணப்பர் தான். வேடுவர் குலத்தை சார்ந்த கண்ணப்பரும் காலத்தியில் கருவறையில் உள்ள மூலவருக்கு பூசை செய்து வழிபட்டிருக்கிறார். சிவகோச்சாரியார் எனப்படும் பூசாரியும் பூசனை அதாவது அந்தனர் அவரும் செய்துள்ளார். இந்த உண்மையை பெரிய புராணத்தில் மூலம் அறிகிறோம். திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற தலம் இது. அடுத்ததாக திருப்பனந்தாள். திருப்பனந்தாள் எனும் தலம் திருஞான சம்பந்த சுவாமிகளால் பாடல் பெற்ற தலம். கும்பகோணத்திற்கு அருகில் உள்ளது. மயிலாடுதுறையிலிருந்தும் இத்தலத்திற்கு வரலாம். தாடகை எனும் வேளாளர் குலத்தை சார்ந்த அம்மையார் இத்தலத்தில் பூசனை செய்துள்ளார்கள் என வரலாற்றால் அறிய முடிகிறது. இந்த அம்மையார் மூலவராக எழுந்தருளியுள்ள சிவலிங்க மூர்த்தத்திற்கு அபிஷேகம் செய்ய தண்ணீர் குடம் கொண்டு சென்றார். தண்ணீரை சுவாமி மீது அபிஷேகம் செய்யும் சமயத்தில் ஆடை நெகிழ்ந்து விட்டது. இரு முழங்கைகளால் ஆடையை பற்றி கொண்டார் அம்மையார். கைகளுக்கிடையில் நீர் நிரம்பிய குடம் இருந்தது. இறைவா, ஏன் செய்வேன் என்று மனமுருகி வேண்டினார். இறைவர் தலை சாய்த்தார். சிவலிங்கம் வளைந்தது. அம்மையார் அபிஷேகம் செய்து விட்டார். இறை வழிபாட்டிற்கு சாதி, குலம், இனம், மொழி, ஆண் பெண் வேறுபாடு இல்லை என்பதை இதனால் உணர முடிகிறது. தேவை மனமுருகும் அன்பு மட்டும்தான். அடுத்தது திருவையாறு. திருநாவுக்கரசு சுவாமிகள் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். திருவையாறு என்னும் தலத்தை வழிபடுவதற்காக சென்றார். அச்சமயம் மக்கள் யாவரும் பூவும் நீரும் கொண்டு சென்று தாங்களே இறைவருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதைக் கண்டு அச்செய்தியை அப்படியே பாடலில் பதிவு செய்துள்ளார். மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர்பின் புகுவேன். திருநாவுக்கரசு சுவாமிகள் தமிழ் வேதம் 4 திருமுறை 4. போது என்றால் மலர் என்று காசியில் உள்ளது போல என்று உணரலாம். திருவிடை மருதூர். இந்த தலம் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ளது. திருஞான சம்பந்த சுவாமிகள் இத்தலத்தை வழிபடுவதற்கு சென்றார். மக்கள் தாங்களே தண்ணீரால் இறைவருக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவதைக் கண்டு தம் பாடலில் பதிவு செய்துள்ளார். இவர் வாழ்ந்த காலமும் 7ஆம் நூற்றாண்டே ஆகும். தடங்கொண்டதோர் தாமரை பொன்முடி தன்மேல் குடங்கொண்டு அடியார் குளிர்நீர் சுமந்து ஆட்ட. தமிழ் வேதம் 1 திருமுறை 1 திருஞான சம்பந்த சுவாமிகள். திருச்செங்காட்டான்குடி. திருச்செங்காட்டான்குடி எனும் தலத்திலும் அடியார்கள் தாமே நறுமணம் நிறைந்த மலர் தூவி ஆலய வழிபாடு செய்துள்ளதை திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடியுள்ள இந்த பாடலால் அறிய முடிகிறது. நரைகொண்ட மலர் தூவி விரையளிப்ப நாள்தோறும் முறைகொண்டு நின்றடியார் முட்டாமே பணி செய்ய. தமிழ் வேதம் 1 திருஞான சம்பந்த சுவாமிகள்.
திருவலிதாயம் எனும் தலத்திலும் பக்தர்கள் தாமே நீரும் மலரும் கொண்டு வழிபாடு செய்துள்ளார்கள். திருஞான சம்பந்தர் முதல் திருமுறையில் இதனை பதிவு செய்துள்ளார். பத்தரோடு பலரும் பொலிய மலர் அங்கை புனல் தூவி ஒத்த சொல்லி உலகத்தவர் தான் தொழுதி ஏத்த. தமிழ் வேதம் 1. நமக்கு பசி வந்தால் நாம் உணவு சாப்பிடுகின்றோம். நமக்கு நோய் வந்தால் நாம் மருந்து சாப்பிடுகின்றோம். தாகம் எடுத்தால் தண்ணீர் அருந்துகிறோம். ஆனால் நம் தீவினைகள் நீங்க வேண்டுமானால் பிறரை வழிபாடு செய்ய சொல்வது எப்படி நியாயமாகும்? அர்ச்சனை சீட்டு எனும் வேண்டாத பழக்கம் நம் சமயத்தில் அக்காலத்தில் இல்லவே இல்லை. இச்சையால் மலர்கள் தூவி இரவோடு பகலும் தம்மை நச்சுவார்க்கு இனியர் போலும் நாகேச்சரவனாரே. தமிழ் வேதம் 4. திருநாவுக்கரசு சுவாமிகள். இச்சையால் என்றால் விருப்பத்துடன், நச்சுவார்னா வழிபடுவார். நமக்கு நல்வினை பெருக வேண்டுமானால் நாமே நம் கைகளால் மலரும் நீரும் சாத்தி வழிபாடு செய்வது தான் நியாயம் என்கிறார் கடவுளை கண்டு அம்மயமான திருநாவுக்கரசு சுவாமிகள். மானுட பிறப்பு எடுத்ததன் பயன் நம் கைகளால் மலர்கள் தூவி ஆலயத்தை வலம் வருவதுதான் என்றும் நாவுக்கரசர் நமக்கு அறிவுறுத்துகிறார். அதாவது ஆக்கையால் பயனென் அரண்கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாத இவ்வாக்கையால் பயனென். தமிழ் வேதம் 4. ஆக்கைனா உடம்பு, அரண்கோவில் என்றால் சிவனாலயம். பூக்கையால் அட்டி நம் கைகளால் பூவினை சமர்ப்பிக்குதார் இறைவனுக்கு. நாம் நம் வாயினால் பாடி வணங்க வேண்டும். அதாவது பேசும் திறன் பெற்ற நாம் ஆலயம் சென்றால் நம் வாயினால் பாடி வணங்க வேண்டும். அதாவது பிறருக்கு பணம் கொடுத்தோ அல்லது ஒரு சீட்டு வாங்கியோ பிறரை நமக்காக துதி செய்யும்படி செய்தல் கூடாது என்று கடவுளை கண்டு அம்மயமான திருஞான சம்பந்த சுவாமிகள் கூறியுள்ளார். போற்றிசைந்து என்றும் பணிவாரை மெய்ய நின்ற பெருமான். போற்றிசைத்து பாடல்களை பாடி மெய்ய நின்ற பெருமான் உண்மையாக விளங்குபவர். என்றும் தம்மை பாடி பணிபவர்களுக்கு உண்மையானவராய் விளங்குவார். அதாவது தவறாமல் அருளுவார் என்பது பொருளாகும். சாயடைந்த ஞானமல்கு சம்பந்தன் இன்னுரைகள் வாயடைந்து பாடவல்லார் வானுலகு ஆள்பவரே. திருஞான சம்பந்த சுவாமிகள். சாயடைந்தன்னா கூர்த்த ஞானமுடைய, வாயடைந்து வாயினால் பாடுதல். இறை வழிபாடு என்பது ஒரு ஆன்மா, அதாவது ஒருவர் தன்னைத்தான் கடை தேற்றிக் கொள்ள தானே எடுக்கும் முயற்சி ஆகும். நாம் நம்முடைய வாயினால் பாடி வணங்குவது தான் இறை வழிபாடு ஆகும். பணம் கொடுத்து நமக்காக பிறரை இறைவனிடம் வேண்டச் செய்வது வழிபாடு ஆகாது என்பது கடவுளை நன்குணர்ந்த திருஞான சம்பந்த சுவாமிகள் திருவாக்கு ஆகும். பாட்டினால் பணிந்து ஏத்திட வல்லவர் ஓட்டினார் வினை ஒல்லையே. தமிழ் வேதம் 1. நாம் நம் வாயினால் பாடி வணங்கினால்தான் நம்முடைய வினைகள் ஒழியும். ஞானசம்பந்தன் சொல்லிவை பாடுவார்க்கு இல்லையாம் பாவமே. திருமறை 1. மற்றவர்கள் நமக்காக சாப்பிட முடியாது. அதுபோலத்தான் நம்முடைய நல்வினை பெருக்கத்திற்கும் தீவினை சுருக்கத்திற்கும் நாமே பாடி இறை வழிபாட்டினை செய்ய வேண்டும். திருமுறை பாடல்களை பாடிய அருளாளர்கள் யாவரும் அறிவு கொண்டு பாடினார்கள் இல்லை, இறைவருடைய அருளால் பாடினார்கள் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இந்த உண்மையை ஞானசம்பந்த பெருமான் திருவாக்கினால் அறியலாம். வேந்தன் அருளாலே விரித்த பாடல் இவை வல்லார் சேர்ந்த இடமெல்லாம் தீர்த்தமாகச் சேர்வாரே. வேந்தன் அருளாலே சிவபெருமானுடைய திருவருளால் விரித்த பாடல், பாடப்பட்ட பாடல், சிவபெருமானுடைய திருவருளால் பாடப்பட்ட பாடல்களைத்தான் நாம் ஆலயங்களிலும் இறை வழிபாட்டிலும் பாட வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருவாக்கால் அறியலாம். ஈசன் கடல் சேர் பாடல் 10 வல்லார் கவலை களைவாரே. தமிழ் வேத பாடல்கள் யாவும் சிவபெருமானுடைய திருவடியை சென்று சேரும் திறம் உடையவை என்பது ஒரு பொருள்.
தமிழ் வேத பாடல்களை பாடி இறை வழிபாடு செய்பவர்களை இறைவர் திருவடி அதாவது கடல் அடைய செய்யும் திறம் பெற்றவை என்பது மற்றொரு பொருள். இப்பாடல்களை பாடும் பொழுது மனம் அதில் ஒன்ற வேண்டும் என்கிறார் ஞானசம்பந்தர். காழி ஞானசம்பந்தன் சொல் சித்தம் சேர செப்பும் மாந்தர் தீவினை நோய் இலரே. ஞானசம்பந்த தமிழ் வேதம் 1. சித்தம் சேர மனம் ஒன்றி செப்பும் மாந்தர் பாடும் அடியவர்கள். சக்கரஞ்சீர் தமிழ் விரகன் தான் சொன்ன தமிழ் தரிப்போர் தவம் செய்தோரே. தமிழ் வேதம் 2. தமிழ் வேத பாடல்களை பாடுவதே தவமாகும். அதாவது நாம் திருமுறைகளை பாடுவதே நாம் செய்கின்ற தவத்திற்கு சமமானதாகும். நம் கைகளால் மலர் தூவி வாயால் தமிழ் வேத பாடல்களை பாடி நம்முடைய தீவினைகள் அகன்று நல்வினைகளை பெற்று நலமுடன் வாழலாம். நம்முடைய பெருமக்கள் சொல்லியுள்ள அருளாளர்கள் அவர்களுடைய அந்த திருமுறை வழிகாட்டுதலின்படி இந்த திருமுறை வழிபாட்டிற்கு பூவும் நீரும் மிகவும் முக்கியம். நாமே அதை நம்முடைய கைகளால் தூவி நீர் அபிஷேகம் செய்து அதைவிட திருமுறையை நம் வாயால் பாடி சிவபெருமானிடம் அவருடைய அருளுக்கு நாம் பாத்திரமாகலாம். திருமுறை காட்டும் சிவ வழிபாடு என்ற பொருளில் பெரிய புராணத்தில் என்ன பதிவிடப்பட்டுள்ளது, சேக்கிழார் பெருமான் எவ்வாறு கூறியுள்ளார் என்பதை நாம் அறியலாம். பாடல் எண் 1133 எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசை என உரைத்தருள அண்ணலார் தம்மை அர்ச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணில் நல்லவள் ஆயின பெருந்தவ கொழுந்து. ஆகவே அம்மன் சிவபெருமான் அம்மனுக்கு தான் அந்த ஆகமத்தை கேட்டுக்கின்றாலும் சொல்கிறாரு. இந்த ஆகம திறனில் சொல்லும் பொழுது சிவபெருமான் விரும்புவது என்னன்னா பூசனை என உரைத்தருளுகிறார் என்பது இந்த பாடல் மூலம் நமக்கு தெரிய வருது. அப்போ அடுத்தது என்னன்னு பார்க்கும்பொழுது அம்மன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகமத்தின் நீ மொழிந்த ஆகமத்தின் இயல்பினால் உன்னை அர்ச்சனை புரிய பொங்குகின்றது என் ஆசை என்று இறைஞ்சி போகமாத்த பூன்மலையால் போற்ற. அப்போ சொல்கிறாங்க, உன்னை அர்ச்சனை செய்கிறது தான் எனக்கு மனசில் ஆசையாக இருக்குது. இப்போ சிவபெருமான் அதுக்கு பதில் சொல்கிறாரு. நான் அடுத்த பாடலில் வருது பெரிய புராணத்தில், தேவதேவனும் அது திருவுள்ளம் செய்து தென் திசை மிக்க செய்தவத்தால் யாவரும் தன்னை அடைவது மண்மேல் இன்னும் உள்ளது காஞ்சி மற்ற அதனுள் மா அமர்ந்த நம் இருக்கையில் அணைந்து மண்ணு பூசனை மகிழ்ந்து செய்வாய் என்று ஏவ எம்பெருமாட்டியும் பிரியாய் செய்து கொண்டு எழுந்தருளுதற்கு இசைந்தாள். அதாவது ரொம்ப தவம் செய்தது தென் திசை, அதில் இருக்கிறது அந்த காஞ்சிமா நகரம். அங்கே போயிட்டு நீங்கள் அம்மனை நீ போய் தவம் செய்ய மகிழ்வாய் பூசனை செய்து மகிழ்வாயின்றார். அம்மனா அதுக்கு பிரியா விடை இசை கொண்டு அங்கே எழுந்தருளதற்கு சம்மதிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த பாடலில் ஏதமில் பல்யோனி 84 100,000 வைத்த வேதமும் புறந்தருளும் அக்கருணை பிரான் முகிந்த ஆகம வழிபேணி போதி நீர்மையில் தொழுதனல் ஓத பொறுப்பில் வேந்தனும் விருப்பில் எய்தி மாதவம் புரிந்தருளுதற்கு அமைந்த வளத்தொடும் பரிசனங்களை விடுவித்தான். அம்மன்னா தவம் பண்ணணுமோ அதுக்கு உண்டான பொருள் அத்தனையும் கொடுக்குறாருன்றாங்க. அதுக்கு அம்மன் என்ன சொல்கிறாங்கன்னா, நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தரம் திருவாக்கினில் நிகழ்வது 5 எழுத்துமே ஆக அப்படின்றார். அப்போ நம்ம 5 எழுத்து நமச்சிவாய் என்றது அந்த வழிபாட்டில் நெஞ்சம் ஈசனை காண விரும்பி நிரந்தரம் திருவாக்கினில் நமச்சிவாய் 5 எழுத்தை சொல்லி ஆளுடைய அம்மை செம்மலர் கை குவித்தருளி தஞ்சமாகிய அருந்தவம் புரிய தரிப்பரே அவள் தனிப்பெரும் கணவர் வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்தில் தோன்றினார் மலைமகள் காண அப்படின்றார் அந்த பாடலில். அதாவது ஏன் அம்மன் இதை சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் அதுக்கு முன்னாடி பாடல்லையும் சொல்கிறாரு 11:38. அங்கு மண்ணுலகத்து உயிர் தழைப்ப அளவியில் இன்பத்தின் அருள்
அருள் கரு இருத்தி திங்கள் தங்கிய புரிசடையார்க்கு திருந்து பூசனை விரும்பினல் செய்ய எங்கும் நாடவும் திருவிளையாட்டால் ஏக மாமுதல் எதிர்படாது ஒழிய பொங்கு மாதவம் செய்து காண்பதற்கு குருவி செய்தனால் பொன்மலை வள்ளி. அதாவது தவம் செஞ்சு நம்ம இறைவனை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை காணணும் அப்படின்ட்டு பூஜையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எப்படி பண்ணுறாங்க பூஜைன்றதையும் இங்கே சொல்கிறார். அதுதான் நான் சொல்ல வந்தேன். வழிபாடு வந்து சொல்லும் பொழுது அம்மன் எப்படி பூஜை செய்தாங்க, அவங்க அதுதான் நம்ம உலகக்கே வந்து வழிகாட்டி. அதனால் நம்ம வந்துட்டு என்ன செய்யணுன்றதை சொல்கிறாரு. கொண்ட காதலின் விருப்பு அளவின்றி குறித்த பூசனை கொள்கை மேல் கொண்டு கொண்டை அம்கனிவாய் உமைநங்கை தூய அர்ச்சனை தொடங்குதல் புரிவார். கும்பர் நாயகர் பூசனைக்கு அவர்தாம் உரைத்த ஆகமத்து உண்மையே தலை நின்று எம்பிராட்டி அர்ச்சனை புரிவதனுக்கு இயல்பில் வாழ் திருச்சேடியரான கும்பனார்கள் பூம்பிடகை கொண்டு அணைய குலவு மென்றலர் அடியினை ஒதுங்கி அம்பிகா வனம் ஆம் திருவனத்தில் ஆன தூணரும் புதுமலர் கொய்தார். அதாவது மலர்கள் வந்து வழிபாட்டுக்கு ரொம்ப அவசியன்றது இதில் சொல்கிறாங்க. அது தூய புது மலர்கள், வாசனை உள்ள அருமையான மலர்கள். இப்போ இந்த பாடலில் அம்மன் எப்படி வழிபட்டாருன்றதை 1942 அதில் விளக்கமாக சொல்லிட்டார். கொய்த பல்மலர் கம்பைமா நதியில் குலவு மஞ்சனம் நிலவுமை பூச்சு நெய்தரும் கொழும் தூப தீபங்கள் நிறைந்த சிந்தையில் நீடிய அன்பின் மெய்தரும்படி வேண்டின எல்லாம் வேண்டும் போதனில் உதவ மெய்ப்பூசை எய்த ஆகம விதியெல்லாம் செய்தால் உயிர்கள் யாவையும் ஈன்ற எம்பிராட்டி அப்படின்னு முடிக்கிறார். இந்த அம்மன் வந்து எப்படி வந்து சிவபெருமானை வந்து வழிபட்டாங்க அதை வந்து இந்த பாடலில் வந்து சேர்க்கிறார் நமக்கு வந்து தெளிவாக சொல்கிறார். மலர்கள் தூவி வழிபடுறது, இறைவனுக்கு வந்து திருமஞ்சனம், அதாவது நீரால் அபிஷேகம் செய்வது, வெந்நீரை பூசுவது, நெஞ்சில் 5 எழுத்தை வந்து நம்ம சொல்கிறது விடாமல் தூப தீபங்கள் வந்து செஞ்சு காட்டுறது இறைவனுக்கு. அன்பு ரொம்ப முக்கியம். அன்பின் மெய் தரும்படி வேண்டின ரொம்ப உண்மையான அன்பு இறைவனிடத்தில் வந்து வச்சுருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த பாடலில் வந்து நமக்கு சேர்க்கிறார் பெருமான் அருமையாக நமக்கு வந்து பதிவு செய்கிறார். இதனால தான் நான் வந்துட்டு இந்த சேக்கிழார் சொல்கிறது பெரிய புராணம் வந்து திருமுறை எண் 12 அதில் எல்லோரும் எப்படி வழிபடணுன்றது நாயன்மார்கள் சொன்னதை நான் சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அதை விட நமக்கு வந்துட்டு அம்மனும் என்ன சொல்லி அதை விட்டுறக்கூடாது நம்மன்றதுக்கு தான் இந்த 12ஆம் திருமுறையில் நம்முடைய அம்மன் வந்து சிவபெருமானுக்கிட்டேருந்து அந்த ஆகமத்தை பயின்றுக்கு பூமிக்கு வந்து தவம் செய்து அந்த பூசணையை செய்து இறைவனை அடைகிறாங்க. அந்த பூசணையை அவ்வளோ முக்கியம். அம்மன் வந்து எப்படி செஞ்சாங்க அந்த கம்பா நதி கரையில் காஞ்சிபுரத்தில் வந்து அடைந்து எப்படி வந்து அவங்க அந்த பூசணையை செய்தார்கள்ன்றதை சேக்கிழாரே பதிவிடுறார். அதை வந்து நான் விளக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்குது. அது விட்டுட்டு நம்ம வந்து இந்த வழிபாடு எப்படி திருமுறை வந்து வழிபாடுகளை காட்டுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதையும் சேர்த்து தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. அதனால் வாய்விட்டு திருமுறைகளை பாடுதல், 5 எழுத்தை ஓதுதல், நல்ல மலர்களை மனமிக்க மலர்களை சாற்றுதல், இறைவனை நீர் கொண்டு அபிஷேகம் செய்தல், தூப தீபங்கள் காட்டி உண்மையான மெய் அன்பு இவை அனைத்தின் மூலம் நாம் சிவபெருமானை பூசனை செய்ய வேண்டும் என்று இதன் மூலம் உலகுக்கு உணர்த்துகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். இந்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராண நூலில்